புதுச்சேரியில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக பூமியான்பேட் பகுதியில் உள்ள குடியிருப்புகளில் மழைநீருடன் கழிவுநீரும் கலந்திருப்பதால் அங்குள்ள மக்கள் மிகுந்த பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தன்ராஜ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் தன்ராஜ், இந்த பாதிப்பு காரணமாக பொதுமக்கள் என்னென்ன சிரமங்களை சந்திச்சுட்டு வராங்க, விவரங்கள்? வணக்கம். அதாவது புதுச்சேரியில் நேற்று இரவு முதல் இன்று தற்போது வரை தொடர்ந்து மழையானது பெய்து வருகிறது. 24 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 12 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகியுள்ளது. புதுச்சேரியில் பெய்து வரும் இந்த தொடர் மழை காரணமாக புதுச்சேரியின் பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கியுள்ளது. குறிப்பாக பூமியான்பேட், ரெயின்போ நகர், சூரியகாந்தி நகர் உள்ளிட்ட தாழ்வான பகுதிகளில் உள்ள வீடுகளை மழைநீர் சூழ்ந்துள்ளது. தற்போது இப்ப நம்ம இந்த பகுதி பூமியான்பேட்டை பகுதியில கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இங்கு நேற்று இரவு முதல் பெய்து வரும் மழை காரணமாக இங்குள்ள குடியிருப்புகளில் மழைநீரானது உள்புகுந்துள்ளது. இந்த மழைநீருடன் இங்குள்ள வாய்க்கால் நிரம்பி அந்த கழிவு நீரும் கலந்து இந்த வீடுகளில் புகுந்துள்ளதால் இங்குள்ள மக்கள் மிகுந்த சிரமத்திற்கான நள்ளிரவில் இந்த மழைநீரும் கழிவு நீரும் உள்ளே புகுந்ததால் இரவு முதல் இந்த பகுதி மக்கள் யாரும் தூங்காமல் வெளியேறி வருகின்றனர். இங்குள்ள மக்களை வெளியேற்றி தங்க வைக்க அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். மேலும் பாதிக்கப்பட்ட தங்களுக்கு காலை முதல் எந்த ஒரு உணவு போட்டலையும் கூட அரசு வழங்கவில்லை எனவும் குற்றம் சாட்டியிருந்தேன். தொடர்ந்து ஒவ்வொரு மழையின் போதும் இந்த பூமியான்பேட்டை பகுதியில் மட்டும் இந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படுவதாகவும் இதற்கான நிரந்தர தீர்வை அரசு ஏற்படுத்தி தரவில்லை என்றும் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த நிலையில் இந்த பூமியான்பேட்டை பகுதியில் தற்போது புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி நேரில் பார்வையிட்டு அங்குள்ள மக்களை சந்தித்து ஆறுதல் கூறி வருகிறார். மேலும் இங்குள்ள கழிவுநீரும் இந்த மழைநீரை அகற்றுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்க அவர் உறுதியளித்துள்ளார். இந்த இப்பகுதியோட மக்களின் கோரிக்கை இங்க இருக்கிற வாய்க்காலை சீரமைத்து இந்த மழைக்காலங்களில் இந்த தண்ணீர் தேங்காதவாறு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மக்கள் முதலமைச்சரிடம் கோரிக்கை வைத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி தன்ராஜ். திருவாரூரில் நேற்று இரவு பெய்த கனமழை காரணமாக புல்லத்தெருவில் உள்ள அரசு தாய்சேய் மருத்துவமனைக்குள் மழைநீர் புகுந்தது. இதனால் சிகிச்சைக்கு வந்தவர்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கருணாநிதி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் கருணாநிதி, கர்ப்பிணிகள் அதிக அளவுல சிகிச்சை பெறக்கூடிய மருத்துவமனைக்குள்ள மழைநீர் புகுந்திருக்கு. மாவட்ட நிர்வாகம் எப்பொழுது நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம்? திருவாரூர் மாவட்டத்துல நேற்று முதல் கனமழை பெய்து வருகிறது. அதுவும் குறிப்பாக பாத்தீங்கன்னா நேற்று நள்ளிரவு கடுமையான கனமழை பெய்தனால 21 சென்டிமீட்டருக்கு மேல மழை பதிவாகி உள்ளது. இதனிடையே பாத்தீங்கன்னா திருவாரூர் நகர்ல புல்லத்தெருங்கிற பகுதியில தாய்சே நல மருத்துவமனை என்பது ஒன்று இயங்கி வருகிறது. சுமார் 40 வருடங்களாக இந்த மருத்துவமனை என்பது இயங்கி வருகிறது. இந்த மருத்துவமனையில பாத்தீங்கன்னா திருவாரூர் மற்றும் சுற்றுவட்டார கிராம பகுதியிலிருந்து அதிகமான பெண்கள் பிரசவிக்கிற பெண்கள் சிகிச்சை பெற்று வருகின்றன. இந்த மருத்துவமனை என்பது இலவசமாக பார்க்கப்படுவதால் இங்க அதிகமான பெண்கள் தங்கி சிகிச்சை பெற்று வருகின்றன. மேலும் பல பெண்களுக்கு பிரசவம் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா நேற்று இரவு பெய்த கனமழையினால இந்த மருத்துவமனைக்குள்ள முழுமையாக மழை தண்ணீர் என்பது புகுந்துள்ளது. இதனால மருத்துவமனையில தற்காலிக நடவடிக்கையாக, அதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மருத்துவமனைக்கு மின்சாரம் என்பது நிறுத்தப்பட்டுள்ளது. மேலும் இந்த மழை நீர் உள்ள புகுந்து பிரசவிக்கிற அறை, அதாவது பிரசவ அறை, ஆபரேஷன் தியேட்டர் மற்றும் மருத்துவ அறை, அனைத்து அறைகளிலும் முழுமையாக தண்ணீர். இதையடுத்து நகராட்சி நிர்வாகம் சார்பில் தற்போது அந்த மழைநீரை வடிவிக்கிற பணியில ஈடுபட்டு வருகின்றன. மேலும் இந்த இது போன்ற பாதிப்பு என்பது தொடர்ந்து கிட்டத்தட்ட 10 வருடங்களாக நடைபெற்று வருகிறது. ஏனென்றால் இந்த மருத்துவமனை இருக்கும் பகுதி என்பது தாழ்வான பகுதி. மேலும் திருவாரூர் நகர்ல பெரும்பாலான பகுதிகள் சாலை என்பது ரோடு உயர்ந்து விட்டதால இந்த பகுதி அதாவது மருத்துவமனை என்பது தாழ்வான நிலையிலே உள்ளது. அதாவது தற்போது இந்த மருத்துவமனையில தண்ணீர் புகுந்தாலும் தற்காலிக நடவடிக்கை தான் அப்பப்போது எடுக்கப்பட்டு வருகிறது. தவிர நிரந்தரமாக இந்த மருத்துவமனையில தண்ணீர் புகாவண்ணம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த பகுதி மக்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கிறது. மேலும் பாத்தீங்கன்னா தற்போது இந்த மருத்துவமனையில தண்ணீர் இருப்பதனாலும் கரண்ட் இல்லாதனால இங்க சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகள் அது குறிப்பாக கருவுற்ற பெண்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் இந்த மருத்துவமனையில் பணிபுரியும் மருத்துவர்களும் மருத்துவ பணியாளர்களும் பணி செய்ய முடியாமல் எல்லாம் வாசல நின்றபடியே நிற்க வேண்டிய சூழல் இருக்கிறது. இதனால் தொடர்ந்து இந்த மாதிரி இது போன்று இந்த தாய்சேய் நல மருத்துவமனையில ஒரு தினமும் கிட்டத்தட்ட 300க்கு மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வரும் நிலையில இந்த மருத்துவமனை உடனடியாக அரசு தனி கவனம் செலுத்தி, மாவட்ட நிர்வாகம் மருத்துவத்துறையும் தனி கவனம் செலுத்தி இந்த மருத்துவமனையில இது போன்ற பாதிப்பு
பாதிப்புகள் ஏற்படாத வண்ணம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. அர்ணேஷ், விவரங்களுக்கு நன்றி கருணாநிதி. மயிலாடுதுறை மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக காளியப்பநல்லூர் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளுக்குள் மழைநீர் புகுந்தது. இதனால் வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜ்கமல் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜ்குமல், குடியிருப்பு பகுதிகளை சுத்தி மழைநீர் தேங்கியிருக்கு, மக்கள் என்னென்ன சிரமங்களை சந்திச்சுட்டு வராங்க, விவரங்கள்? வணக்கம் பர்னேஷ். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை காலம் தொடர்ந்து நீடித்து வருகிறது. இதனால் மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது. தரங்கம்பாடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக பல்வேறு தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. தொடர்ந்து மழை பெய்து வருவதால் பொதுமக்கள் வீடுகளுக்குள் முடங்கி கிடக்கும் சூழல் உருவாகியுள்ளது. குறிப்பாக காளியப்பநல்லூர் ஊராட்சிக்குட்பட்ட ரத்தினம் நகர், புதுத்தெரு, என்என்சாவடி மெயின் ரோடு உள்ளிட்ட பகுதிகளில் குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்திருக்கு. அப்பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியேற விடாமல் மிகவும் அவதியுற்று வருகின்றனர். இதனால் மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர். விறகு அடுப்புகளை பெரும்பாலுமான அந்த மக்கள் பயன்படுத்தி வருவதால் விறகு அடுப்புகளை சமைக்க முடியாத சூழல் கூட ஏற்பட்டு கடைகளில் வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. அந்த குடியிருப்பு பகுதியில் சரியான சாலை வசதிகள் இல்லாதனாலையும் வடிகால் வசதிகள் சரியாக இல்லாதனாலையும் மழைநீர் சூழ்ந்துள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு அந்த சாலை வசதியும் வடிகால் வசதிகளையும் ஏற்படுத்தி மழைநீர் தேங்க விடாமல் அப்பகுதி மக்களை பாதுகாக்க வேண்டும் என கிராமவாசிகள் மற்றும் குடியிருப்பு வாசிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வர்ணேஷ், விவரங்களுக்கு நன்றி ராஜ்கமல்.